கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் கூட உங்களோடு கூட இயேசுவின் மீதான நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 27 அதிகாரம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மனையில் மேல் உயர்த்துவார். 3 காரியங்கள் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, அடுத்தது என் கண்மலை மேல் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி பாடல். எல்லாருக்கும் தெரியும், பறவைகள்ல கழுகு ரொம்ப ஒரு பலமிக்க உள்ள ஒரு பறவை. கழுகு என்னன்னா, கழுகு பார்த்தா எல்லா பறவைகளும் பயப்படும். ஏன்னு சொன்னா அதனுடைய சைஸ், அதனுடைய பறக்கிற உயரம், அதனுடைய இறகுகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பயமா இருக்கும். அதனுடைய மூக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவாங்க. ஆனா எல்லா பறவைகளும் பயந்தாலும் ஒரு பறவை எதிர்த்து போராடும் கழுகோட கூட. அது எந்த பறவை அப்படின்னு சொன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். காகம் என்ன செய்யும்னு சொன்னா, கழுகு மேல ஏறி உட்காந்துக்கிறோமா, மேல உட்காந்துட்டு என்ன செய்யணும், அப்படியே போய் கழுத்துக்கிட்ட என்ன செய்யும்னா கொத்துமா. அப்படி கொத்தும் போது என்ன செய்யும், இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பறக்க ஆரம்பிக்கும். எப்போ ஒரு காகம் அது மேல உட்காருதோ என்ன செய்யணும், கழுகு பறக்க ஆரம்பிச்சிருமா. ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் கழுகு எவ்வளவு உயரத்துல பறக்கும்ல. ஒரு அளவுக்கு மேல அது பறக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னா, காகத்துக்கு என்ன செய்ய முடியாது, அது என்ன செய்ய முடியாது, அந்த உயரத்துக்கு அதை தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா உயர போகும்போது அதோடைய ஆக்சிஜன் லெவல் ரொம்ப என்ன செய்யுமா, குறைஞ்சிரும். அதனால என்ன செய்யுமா, மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துருமா. சோ என்ன இந்த கழுகு எப்படி அந்த இதுல இருந்து தப்பிக்கும் அப்படின்னு சொன்னா, காகம் உட்காந்து அதனுடைய கழுத்துக்கிட்ட கொத்துற வரைக்கும் கூட என்ன செய்யுமா, அப்படியே இருக்குமா. ஆனா அதால தாங்க முடியாத, இப்ப உடனே என்ன செஞ்சிருமா, தன்னுடைய சிறகை விரித்து என்ன செய்யும்னா பறக்க ஆரம்பிக்குமா. கொஞ்ச தூரம் பறக்கும் போது வரைக்கும் கூட என்ன செய்யுமா, காகம் நம்ம தான் ஏறிட்டுமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்குமா. உடனே கழுகு என்ன செய்யும், இன்னும் உயரம் போக என்ன செய்யணும்னா அந்த காகத்துல இருந்து தப்பிச்சிருமா. அந்த காகத்துக்கிட்ட இருந்து அந்த கழுகு தப்பிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கழுகை பத்தி சொல்லும் பொழுது எவ்வளவு தூரத்துல உயரத்துல இருந்தா கூட அது கீழே இருக்கிற ஒரு பொருள் அதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பறவையை அது எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு வேகமா அதை என்ன செஞ்சா எடுத்துட்டு போயிடும். ஆனா அது ஒரு காகம் மேல உட்கார்ந்து அதை தொந்தரவு பண்ணும்போது என்ன செய்யுமா, உடனே அதுக்கு பதில் கொடுக்காதபடி கொஞ்ச நேரம் என்ன செய்யுமா, அது இருக்குமா, தப்பித்து போகட்டும் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு இருக்குமா. ஆனாலும் அது பொறுமை இழக்கும் போது என்ன செய்யணுமா, அந்த கழுகு வேகமா மேல பறந்து என்ன செய்யும், அந்த காகத்தை மடித்து போடும். ஏன் இந்த கதை நான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னா, சில வேலைகள் என்ன செய்யணும்னா, சில பிரச்சனைகள் நம்ம மேல உட்காந்துரும். அப்படி உட்காந்துட்ட உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அப்படியே அந்த பிரச்சனையோடு கூட நம்ம அமிர்ந்து அல்லது கஷ்டப்பட்டுட்டே இருக்காம என்ன செய்யணுமா, கழுகு போல என்ன செய்யணும், எழுந்து பறக்க ஆரம்பிக்கணும். நமக்கு ஒரு தோல்வி வருதோ அல்லது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நம்ம அதுல மடிஞ்சு போடும். மேல பறக்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, பறக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி மேல நம்ம எஞ்சி வரணும்னா அதை கண்டிப்பா நம்முடைய பலத்தினால முடியுமானா கண்டிப்பா முடியாது. நம்முடைய மாமிச பலத்தினால அது கண்டிப்பா முடியாது. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யறீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தீங்கு நாள் இருக்குதுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், உங்களை என் கூடார மறைவில் உங்களை மறைத்து உங்களை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். உங்களை பிரச்சனையில இருந்து என்ன செய்வாரு, ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல தானியேல் என்ற ஒரு தேவ மனுஷன், அவரு வாலிப வயதிலே தேவனுக்காக உண்மையோடு இருந்த ஒரு பிள்ளை. அந்த தானியேல் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. அதனால என்ன செஞ்ச, அவர் சுத்தி இருக்கிறவங்க அவருக்கு என்ன பொறாமைப்பட்டு என்ன செஞ்சாங்க, அவரை எப்படியாவது அவரை சாகடிக்கணும்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, அவர்கிட்ட இருந்து எந்த தப்பும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அவர் செய்யற தப்பு அப்படின்னு அவங்க சொல்றது என்னன்னா, அவர் எப்பவுமே என்ன செய்யறாரு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அந்த எருசலேமை நோக்கி அவர் என்ன செய்யறாரு, ஜபிக்கிறாரு. அப்ப நம்ம அந்த காரியத்தை வச்சு என்ன செய்யணும், நம்ம அவரை தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ராஜா இடத்துல தந்திரமா பேசி காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்திடுவாங்க. ஆனா கூட என்ன செய்யல தானியேல், இந்த செய்தி அவருக்கு தெரியும், ஜெபிக்க கூடாதுன்ற சட்டம் வந்திருக்குன்னு தெரியும். ஆனா கூட அப்படி வந்தாலும் கூட என்ன செஞ்சாராம், அவரு
பயப்படல. அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு சொன்னா, யாருக்கு அந்த ராஜாவின் கட்டளை மீறி நடக்கிறாங்களோ அவங்களை எங்க போட போறாங்க, சிங்க கெபில போடுவாங்க அப்படின்னு சொல்லி சட்டம் வந்திருக்கு. ஆனாலும் கூட தானியேல் வழக்கத்தின்படி என்ன செஞ்சாராம், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாராம். அப்படி ஒரு நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவரை என்ன செஞ்சாங்க, அந்த அதிகாரிகள்லாம் கண்டுபிடிச்சு அவர் எங்க போட்டாங்க, சிங்கத்தின் கெபில போடுவாங்க. போட்டா என்ன, சிங்கம் கூட அவரை என்ன செய்யறான், எந்த பாதிப்புக்கும் உட்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன செஞ்சாரா, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் இந்த பைபிள்ல இருக்குது. தானியேல் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்குது. ஏன் இதை சொல்றோம் சொன்னா, சில நேரத்துல நமக்கும் அப்படிதான் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. ஆண்டோடைய அன்பை குறித்தால் ஆண்டோருக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கழுகு போல என்ன செய்யணுமா, பறக்க, உயர பறக்க ஆரம்பிக்கும். உயர எப்படி பறப்பான்னு சொன்னா துதித்து பாடணும், ஆண்டவரை துதித்து பாடுங்க, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரத்துல ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யணும், நமக்கு தேவையான பலன் கிடைக்கும். நம்ம எவ்வளவு உயரம் போனாலும் நமக்கு என்ன செய்யாது, ஆக்சிஜன் குறையாது. அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, சோர்வு வராது. ஏன்னு சொன்னா ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் அப்படி. உங்களுக்கு தீங்கு நாள் இருக்குது அப்படின்னு சொன்னா பயப்படாதீங்க. நான் உங்களை மறைத்து வச்சு உங்களை ஒளித்து வைத்து பாதுகாத்து உங்களை எங்க வைப்பேன்னு சொல்றாருன்னா, கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவர் உயர்த்த காத்து இருக்கிறார். அவர் கரத்துல எல்லாமே இருக்கிறது. அப்ப நாம நம்பி அவர்கிட்ட என்ன செய்யணுமா, போகணும். எப்படி கழுகு அது மேல இருந்த காகத்தை எப்படி உயர பறந்து என்ன செய்யுது, சாகடிக்குதோ, அதே போல நாம ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோன்னு சொன்னா நம்ம மேல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யுமா, தானாக ஓடிடும். சாத்தான் நம்ம விட்டு ஓடி போவான். நமக்கு பிரச்சனையை கொடுக்கிற சாத்தான் நம்ம எடுத்து இருந்து ஓடி போவான். நம்ம என்ன செய்யலாமா, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்ம என்ன செய்வாரு, உயர்ந்த கல்மலை மேல் நம்மை வைப்பார், பாதுகாப்பார், மறைத்து பாதுகாப்பார், ஒளித்து பாதுகாப்பார். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னு சொன்னா, ரொம்ப நம்மளை நேசிக்கிறவங்க செய்வாங்க. நமக்கு ஏதோ நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நேசிக்கிறவங்க செய்வாங்க. அதே போல ஆண்டவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறாரு பாருங்க. அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை நம்ம எப்பவுமே செஞ்சிடக்கூடாது. மறந்துடாம அவரை நம்ம பற்றிக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா. எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்துகிறதான பரலோக தந்தையே, இந்த நாளில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, தீங்கு நாட்களிலே எங்களை நீர் மறைத்து ஒளித்து வைத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்துகிற கர்த்தர் என்பதை நாங்கள் உணர கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்களை நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து எங்களை விடுதலை கட்டளையிடுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மனவ சோர்வோடு இருப்பாங்கன்னு சொன்னா, கஷ்டத்துல இருப்பாங்கன்னு சொன்னா, வியாதியோடு இருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே சோதனைகளை மாட்டிக்கொண்டிருக்குமேன்னு சொல்லி வேதனையோடு இருப்பாங்கன்னு சொன்னா, கர்த்தவே அவளோடு கூட இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே அவளுக்கு ஆறுதல் செய்யுங்க சுவாமி. இந்த வசனம் அவளுக்கு புதிய நம்பிக்கையை தரவும், உம்மோடு கூட இருக்கிற உறவை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தவும் நீங்க கிருபை செய்யுங்க. உண்மை அறியாத பிள்ளைகள் யாராவது செய்தியை கேட்பாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரா, அவர் தீங்கு நாள்ல மறைத்து ஒளித்து வைத்து பாதுகாத்து அவர்களை உயர்த்துவார் என்று சொல்லுகிற இந்த தெய்வத்தை நானும் பற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய அன்பை இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்ள அவர்களை நீங்க ஆண்டவரே ஆவியானவரை கொண்டு பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற இந்த காலத்துல அநேக வாலிபர்களை ஆண்டவரே உடைய அன்பை விட்டு பிரித்து எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கான் சுவாமி. அந்த காரியத்திலாம் பார்க்கும்போது ஆண்டவரே மக்கள் அநேகர் ஆண்டவரே பிரச்சனைகள் இருக்கிறாங்க சாமி. தீய பழக்கங்களை மாட்டி கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாம் விடுவிக்கப்பட நீங்க கிருபை செய்யுங்க சாமி. அவர்களுக்கு யார் மூலமாக உடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் போது அது கேட்கத்தக்கதாக அவர்கள் நின்று அதை கேட்டு விசாரித்து இதுவே நல்ல வழி என்று சொல்லி பிள்ளைகள் அவங்களுடைய பாதையில் நடக்க நீங்க கிருபை செய்யுங்க சாமி. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. அப்படியே ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.